கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சம்பளம் வாங்கிட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்துருக்காங்களா? இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம், நார்மல் டெலிவரி ஆகணும். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? 10 மாதம் கருவில் இருந்த குழந்தையை இன்று காணப்போகிறோம் என்ற மகிழ்ச்சியில் காத்து கொண்டிருந்த பெற்றோரின் கனவு தவிடு பொடியாகிவிட்டது. பிஞ்சு குழந்தை பிறப்பதற்கு முன்னே இறந்த செய்தி கேட்டு பெற்றோரும் உறவினர்களும் கதறி அழுதது காண்போரை கலங்கச் செய்தது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தை அடுத்த ஒரகடம் பகுதியைச் சேர்ந்தவர் ரகுவரன். கர்ப்பிணியான இவரது மனைவி திவ்யா கடந்த 8ஆம் தேதி குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டார். கடந்த 1 வார காலமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கருவில் உள்ள குழந்தை நல்ல நிலையில் இருப்பதாக மருத்துவர்கள் கூறினார்களாம். இந்நிலையில் திவ்யாவுக்கு அறுவை சிகிச்சை செய்த போது குழந்தை இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தார்களாம். இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் குழந்தை இறந்ததற்கான காரணத்தை மருத்துவர்கள் முறையாக தெரிவிக்கவில்லை என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். குழந்தை கருவிலேயே உயிரிழந்த தகவல் அறிந்து உறவினர்கள் கதறி அழுதது காண்போரை சோகத்தில் ஆழ்த்தியது. மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் அஜாக்கிரதையால் தான் குழந்தை உயிரிழந்து விட்டதாகவும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்தனர். இன்னைக்கு 3:30 மணி வரைக்கும் பாப்பா நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. 6 சென்டிமீட்டர் வாய் ஓப்பன் ஆகிடுச்சு, தலை திரும்பிடுச்சு, வயிறு நல்லா இறங்கிடுச்சு, இன்னும் 4 சென்டிமீட்டர் தான், அதுங்காட்டியும் பாப்பா பிறந்துடும் அப்படின்னு நல்லா 3:30 மணி வரைக்கும் ஒரு கதை ஒன்று சொல்லினே இருந்தாங்க. 4 மணிக்கு வந்து சொல்கிறாங்க பாப்பா மோஷன் போயிடுச்சு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க பாப்பாவுக்கு ஹார்ட் பீட்டு கம்மியாகினே வருது அப்படின்னாங்க. நீங்கள் மதியமே சொல்லியிருந்தால் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணியிருப்போமே அப்படின்றாங்க. குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை டீன் பழனிவேல் அரசு மருத்துவமனையில் பணி செய்யாமல் அவர் நடத்தும் தனியார் மருத்துவமனைக்கு சென்று விட்டதாக குற்றம் சாட்டிய உறவினர்கள் அவர் உடனடியாக இங்கு வந்து குழந்தை இறப்பிற்கான காரணத்தை தெரிவிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். 3:30 மணிலேருந்து நாயா பேயா காக்காயா கத்தின்னுக்குறோம். எந்த டீனும் இங்கே வந்து என்ன ஆச்சுன்னு இன்ன வரைக்கும் கேட்கல கவர்மெண்ட்டு. குழந்தை இல்லாத நாங்கள் எவ்வளோ தவம் இருந்தோம். என் குழந்தை போனது போச்சு, என் பிள்ளைய அறுத்து 4 பக்கமாக அறுத்து கூர் போட்டு படுக்க வச்சுக்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்லுங்கள். இது தொடர்பாக நியூஸ் தமிழ் செய்தியாளர் அரசு மருத்துவமனை டீன் பழனிவேலை தொடர்பு கொண்ட போது உடல்நிலை சரியில்லாததால் தான் விடுமுறையில் இருப்பதாக கூறினார். அரசு மருத்துவமனையை விட்டு தனியார் மருத்துவமனைக்கு சென்று விட்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியது குறித்து கேட்டபோது மலுப்பலாக பதில் சொல்லிவிட்டு இணைப்பை துண்டித்து விட்டார் டீன் பழனிவேல். தகவல் எதுவும் வரமாட்டாங்க, டீன் டாக்டர் புகார் சொல்றாங்க. இல்ல நான் வந்துட்டு இருக்கேங்க, நான் கொஞ்சம் வெளியில இருந்துக்கிறேன், இன்னைக்கு உடம்பு சரியில்லை. ஆக்சுவலா நீங்க ஹாஸ்பிட்டல் கிளினிக் வச்சிருக்கீங்க, அதான் வரமாட்டேன்னு புகார் சொல்றாங்களா சார்? எப்பா இதெல்லாம் பொய்யப்பா, எல்லாம் சார் பப்ளிக் அவங்க பாதிக்கப்பட்ட. நானும் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, இன்னைக்கு நான் லீவ், இன்னைக்கு அட்டன்ஸ் பார்க்க சொல்லுங்க, இன்னைக்கு நான் லீவு. நான் இது குறித்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் கேட்டபோது முறையாக விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.